நாம் இருந்த தேசங்கள் யுத்தத்தின் மூலமாய் ரொம்ப சிரமத்திற்குள்ளாக இருந்துச்சு, அப்படி தானே? அந்த யுத்தம் ஓய்ந்து சமாதானத்தை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் செய்தீர்கள்? அல்லேலூயா. அனைவரும் ஜெபம் செய்திருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா நாம் இந்த தேசத்திற்கு வந்தவர்கள், நம்மளுடைய தேசம் வேறு. அப்போது நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை வேண்டும். இந்த இடங்கள், இந்த நாடு அனைத்தும் ஒரு சமாதானத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்திருப்போம். கடந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அது தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த ஞானத்தை அந்த தலைவர்களுக்கு தேவன் கொடுத்துருப்பாங்க, அறிவுறுத்தியிருப்பாங்க. இவ்வளவு லாப நஷ்டங்கள், லாபம் அல்ல நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, அதற்காக நீங்கள் சமாதானத்தோடு செல்ல வேண்டும் என்று. அந்த ஆண்டவருடைய அந்த சிறு வார்த்தையானது நம்மளுடைய ஒரு விண்ணப்பத்திலும் இருந்திருக்கும். அந்த தேவன் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த உலகம் முழுவதும் அதற்காக ஜெபம் செய்திருப்பார்கள். அந்த ஜெபத்தில் நம்மளுடைய ஜெபத்தையும் தேவன் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போது நம்மளுடைய ஜெபமானது கேட்கப்பட்டது என்கிற ஒரு காரியம் மிகச்சிறந்ததாக இருக்கிறது, அப்படி தானே? கண்டிப்பாக நம்ம ஜெபம் செய்தோம், தேவனால் கேட்கப்பட்டது. அப்போ எல்லா ஜெபத்துக்கும் தேவன் என்ன செய்கிறாங்க? பதில் தருகிறவராக இருக்கிறாங்க. அந்த 14 நாட்கள் நிறுத்தி இருக்கிறோம் என்பதை முழுவதுமாய் நிறுத்தி சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு நாம் இன்னும் அதிகமான ஊக்கத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். நம்மளுடைய ஜெபங்களும் தேவனிடத்தில் எப்பொழுதும் கேட்கப்படும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வது ஒரு நாள் வீண்போவதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபை அதுதான். ஜெபம் செய்யுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானமான ஒரு அறிவுரை. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மளுடைய கர்த்தருக்கு மகிமையை செலுத்த ஒப்பு கொடுப்போம். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில்
நாளரே உள்ளத்தின் நாடுதலே எங்கள் ஒளிதரமே உமையாளரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க நல்லவடி போத்திரமே கூரை தீர்க்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே அவர் கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. இப்பொழுதும் சங்கீதத்தை நடத்துவதற்காக சகோதரி அருள் பேபி அவர்கள் வந்து நடத்துவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவன் தாமே வாசித்த திருவசனங்களால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதத்தை வாசித்து கொடுத்த சகோதரிக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி 2 வசனங்கள் என்ன? நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதற்கு முன்னாக அந்த வசனங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாத்தானிடமிருந்து தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், அப்படிதானே? மனிதரை நம்புவதை காட்டிலும் தேவனை நம்புவது மிகுந்த பலனாக இருக்கிறது, மிகுந்த பாக்கியமாக இருக்கிறது நமக்கு. இதெல்லாம் சாத்தான் கொண்டு வருகிற துன்பங்கள்.
இந்த வசனத்தை வாசிக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும், ஓ மனிதர்களால் துன்பம் முடியல, மனிதனை சாத்தான் ஏவி விட்டு அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆனாலும் கடைசி வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை தேவன் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்கிற வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு அது ரொம்ப பலனும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னது? நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். எவ்வளோ ஒரு நெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். அப்படி தானே? நம்ம சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் குசும்பு பண்ணிடும், நம்மளுடைய பிள்ளைகள் குசும்பு பண்ணா நம்ம உரிமையாக நம்ம என்ன சொல்லுவோம், சேட்டை செய்யாத அடிச்சிருவேன் அப்படின்னு. அது உரிமை. அதே இது இன்னொரு பிள்ளையை நான் சொல்ல முடியாது, என் பிள்ளையை தான் நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி தேவன் நம்முடைய தகப்பன், என் தேவன், நீர் என் தேவன், என் தகப்பன், நான் உம்மை துதிப்பேன். நமக்கு அந்த அதிகாரத்தை தேவன், நமக்கு அந்த அன்பை தந்திருக்கிறாங்க. அதோடு கூட நாம் என்ன செய்யணும்? தேவனை துதிக்க வேண்டும். இப்பொழுதும் துதி ஆராதனை சகோதரன் சுந்தரராஜ் அவர்கள் மகிமைப்படுத்தி நடத்துவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் சபை பிள்ளைகளோடு பேசுகிறார், சபை பிள்ளைகளை திடப்படுத்துகிறார், பலன் கொடுக்கிறார், கிருபையும் கொடுக்கிறார். ஆலயத்துக்கு வந்து நீங்கள் கர்த்தரை தொழுகும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். யோவான் 10:11 யாரை வாசிங்க. மீன் பாருங்கள், நம்ம கடந்த வாரத்தில் தான் வெள்ளிக்கிழமை சண்டே இயேசு உயிர் தெரிந்தார் என்றதை நாம் தியானித்தோம், கொண்டாடினோம் சந்தோஷமாய். அப்போ அவர் யார்? நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். நாம் எல்லாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நம்மை சிதறாதபடி ஒரு குடும்பமாய் ஒரு ஆலயத்துக்குள்ள அவருடைய கூடாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சங்கீதம் இப்போ வாசித்த சங்கீதம் 118 14 வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம். அப்போ நாம் ஆராதனையில் எப்படி இருக்கணுமா? கைகளை தட்டி நல்ல குரலை கர்த்தருக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். அவரை மகிமைப்படுத்தினால் கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாகுவார், கொடுப்பார். அப்போ நம்ம சத்தத்தை கைகளை தட்டி கம்பீர சத்தத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய கூடாரம் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு என்ன பண்ணுறார்? நம்மை ரட்சிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து நம்முடைய தேவைகளை அவள் அறிந்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பனாக நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்போ அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வேண்டுமா? நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் வானத்திலே சிங்காசனத்தில் இருந்து பூமியிலே நாம் அவரை தொழுது கொள்ளும்போது அவர் நம்மோடு உறவாடுவார், உலாவுகிறார். நம்முடைய தேவைகளை அவை எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவர் உங்களுடைய வீட்டில் வந்து கதவை தட்டுகிறார், உங்கள் இருதய கதவுகளை தட்டுகிறார். அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு. அதிகாலையில் பாலனை தேடி நாம் கூப்பிடும் பொழுது உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறார். அந்த நாளில் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். தடைகள் வந்தாலும் கர்த்தர் அதை ஒரு நொடி பொழுதில் அதை என்ன பண்ணுவாராம்? வாய்க்காமே பண்ணுவாராம், வாய்க்க செய்ய மாட்டார். அந்த நம்மை பாதுகாக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் தூதர்களை நம்மோடு அனுப்புகிறார். நமக்கு தெரியாது, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சோதனை வரும்போது கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பலவீனத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நோயாக படுத்திருப்போம், கர்த்தாவே என்னை ரட்சித்துக் கொள்ளும்பா, எனக்காக நீங்கள் சிலுவையிலே பாடுகளை பட்டீர்கள், அடிபட்டீர்கள், காயப்படுத்தினீர்கள்ப்பா, எல்லாம் எங்களுக்காக. எனக்காய் ஜீவன் விட்டவர்ப்பா, எனக்காய் மீண்டும் உயிர் தெழுந்து சொன்னீங்கப்பா, நான் உங்களை மீண்டும் அவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். நான் வருவேன், உங்களை மீண்டும் நான் காண்பேன் என்று சொல்கிறார். அவர் காண்கின்ற தேவன், நம்மை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக செல்ல வேண்டும். அவரை முன்பு நாம் வைத்து செல்லும் பொழுது அவர் நம்முடைய கால்களை தடராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் உள்ளங்கையில் நம்ம வரைஞ்சிருக்கிறார் இல்லையா? அவர் தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதத்தில் கல்லில் இடாதபடிக்கு தன்னுடைய கைகளை அவரை ஏந்தி நம்மை கொண்டு போய் சேர்த்துவார்களாம். ஒரு முள்ளோ ஒரு ஆணியோ ஒரு கல்லை நம் காலுக்கு சேதப்படுத்தாது. அவ்வளவு நம்மை அவர் கண்மணி போல பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் நல்ல உற்சாகத்தின் ஆவியிலே அந்த வேலையிலே நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, 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 அல்லேலூயா ஓசனா. ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். யாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா
ஓசனா அல்லேலூயா ஓசனா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசனா 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 அல்லேலூயா ஓசனா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது அவன் நேர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர்க்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். பாருங்க, இப்படி ஒரு வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்கால்கள் ஓரம் என்றால் எப்பொழுதும் செழிப்பாய் இருக்குமா. செழிப்பானது கர்த்தர் அந்த நாளை நமக்கு கொடுக்கிறார். மழையை உண்டாக்குகிறார், வேலையை உண்டாக்கி இருக்கிறார். நல்ல இந்த நதியோரங்களில் பார்த்தீங்களா கனிகளை புசிப்பதற்காகவே கொடுத்திருக்கிறார். இந்த கனியை நீ புசித்து நீ திருப்தியாய் வாழு. அவர் நம்மை வாழ வைத்த தேவன். அவர் நமக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்ற ஆலோசனை கர்த்தர் அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நமக்கு சமாதானத்தை தருவதே அவர் சிலுவையிலே நம்முடைய பாடுகளை, நம்முடைய நோய்களை, நம்முடைய உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம், ஏன்னா ஒரு கவலையும் நாம் பட வேண்டும், எல்லாம் அவரே சுமந்து கொண்டார். அவர் ஒன்றும் பாவம் செய்யாதவர். பாவத்தை அவர் ஜெயமாக, அவர் யூத சிங்கம் ராஜசிங்கம், அவர் உயிர் தெரிந்தார், மரணத்தை வென்றவர். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் தினந்தோறும் நீங்கள் வாசிங்கள், தினந்தோறும் அதை அபியாசப்படுத்துங்கள். எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? யாக்கோபின் தேவன், நம்மளுடைய தேவன் அவர். யாக்கோபை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு என்றால் நம்முடைய ஜீவன். அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஜீவனாக எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட வருகிறார். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு நல்ல தேவனுங்க. அவர் எப்படிப்பட்டவராம்? ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புசித்த நன்மைகளை நிறைந்த நம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனாரே, அவர் நமக்காக அவர் வீதியாக மலை பிரதேசங்களில் அவர் என்ன பண்ணாராம்? ஊழியம் செய்தாராம். பசி உள்ளவர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லோருக்கும் போஷிக்க கொடுத்தானாம். மீதி இருந்த கூடைகளை நிரப்பி கொண்டு போனார்களாம். பாருங்க, அவ்வளவு நல்ல ஒரு தேவன். யாரையும் பசியாக இருக்க விட மாட்டார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், ஊழியத்துக்கு என்று சென்று போகும்போது வீட்டிலே ஒன்றுமே இல்லையா. அவர் உண்மையான ஊழியக்காரன். யார்கிட்டையும்
வீட்டில் எனக்கு ஒன்றும் இல்லை அது இல்லை என்று எதுவும் கேட்க மாட்டாராம். ஆலயத்துக்கு போவார். ஆலயத்துக்கு காரங்கள்லாம் முடிந்த உடனே வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒன்றுமே இல்லையா. அவங்க வைப்பு சொல்கிறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று. கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் ஆய்க்கை பண்ணுவார் என்று. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிறந்த நாளாம். அங்கே அவங்க கூடி வருகிற விருந்தாளிகள் யாரும் வரவில்லை என்ற உடனே அந்த ஆகாரத்தை அந்த வீட்டில் வேலை பெண்ணர்கள்ட்ட கையில் கொடுத்து இதை கொண்டு போய் அந்த ஊழியக்கார வீட்டில் போய் கொடுக்கவும் என்று அவங்க பாருங்க. அதை சொல்லி பேசி முடித்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவர் வீட்டை கதவு தட்டுன உடனே அவர் பார்க்கும்பொழுது இந்த ஆகாரத்தை எல்லாம் உங்களுக்காக கொடுத்து விட்டுருக்காரு அந்த யாரு அந்த முதலாளி அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டார்கள். அதான் சொன்னார் வைஃப்கிட்ட, எப்பவும் முறுக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உன்னை ஒருபோதும் பசியார விட மாட்டார். அவர் நமக்கு புசிப்பு கொடுக்கிறவராம். அவர் நம்மை ஒருபோதும் பசியார படுக்க விட மாட்டாராம். எங்கே இருந்தாலும் எலியா பசியா இருக்கும் போது காகத்தை கொண்டு புசிக்க செய்த தேவன் ஏன் நம்ம செய்ய விட மாட்டாரா? அப்படி நல்ல தேவனையே நாம் எப்படி துதிக்க வேண்டுமாம்? கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்க வேண்டுமாம். துதி எப்போதும் நம் வாயில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவங்களை கழுவினவர் நீராலே உள்ளம் கழுவிடுமே. தேவரின் பாவங்களை கழுவினவர் நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவியன் பாவ நோய் நீக்கினீரே, நானும் நோய்களை நீக்கினவர். பாவியன் பாவ நோய் நீக்கினீரே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தாங்கள் தாங்கிட வேலக்கார்வேன். இல்லாடை அவர் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே,
நமக்கே தெரியும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம். ஆனால் பாருங்க, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக 12 சீஷர்களையும் வரவேற்று அவர்களுக்கு நல்ல போதனை கொடுத்தார். அவர்களுக்கு என்ன இந்த உலகத்தில் நீங்கள் சென்று எப்படி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், உலகமெல்லாம் சென்று ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னபோது எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அந்த நேரத்தில் அவர் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அந்த 12 சீஷர்களையும் உட்கார வைத்து அவர்கள் காலை கழுவும்போது ஒரு சீசன் சொல்கிறான், போதகரே, நீங்களா எங்கள் கால்களை தொட்டு கழுவ வேண்டும். நான் இந்த உலகை விட்டு செல்லும்போது நீங்கள் இதே போல ஒவ்வொருவரத்தையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, கால்களை கழுவி அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அப்போது என்னுடைய நான் வரும் அளவு நீங்கள் இதை செய்வீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னாராம். பாருங்க, சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறம் என் உள்ளம் கழுவிருவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறம் என் உள்ளம் கழுவிருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவன், மகா இரக்கமும் கிருபையும் இருந்தவரே, அப்பா இந்த ஆராதனையில் உம்முடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த கூடாரத்தில் வந்து அப்பா உண்மை நாங்கள் தொழுகிறோம் அப்பா. எங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் நிறைவாக்கி தருகிறவர். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா +2 எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க, பிள்ளைகளுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்கப்பா. பிள்ளை நல்ல மார்க்கு கிடைக்க கிருபை செய்யுங்கிற விசுவாசிக்கிறப்பா. அப்பா சிறு பிள்ளைகளையும் அப்பா +2 முடிச்ச பிள்ளைகள் 10, 9, 8 இப்படி எல்லா பிள்ளைகளையும் அப்பா அவர்கள் தாயார் தகப்பனார் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்க வைக்கிறார்கள்ப்பா. பிள்ளைகள் படித்து மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமேப்பா. அவர்களுக்கு திறமை கொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எங்கே சென்றாலும் தேவன் அவர்களோடு கூட இருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்கள் சொன்னீங்கப்பா, எங்கே சென்றாலும் தூதர்களை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு சொன்ன தேவன், பிள்ளைகள் எங்கே சென்றாலும் கர்த்தர் தூதர்களை வைத்து அனுப்புங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்கள் சொன்னீங்கப்பா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவாழ்வு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை தப்புவிக்க தேவன் நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே அப்பா. காப்பார் என்னை காப்பார், காப்பவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. இந்த நாளில் அப்பா உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கிறப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கிருபை வேண்டும்ப்பா. அப்பா மன்னாவை கொண்டு வந்திருக்கும் மகனையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும்ப்பா. ஒரு ஆத்மாவது நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்ப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு அனுதினமும் போயணுமப்பா. நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்குங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
வந்தது நல்லதென்று நாங்கள் திரும்பி போகும்போது அப்பா உம்முடைய பிரசனம், உம்முடைய ஆளுகை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வந்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை என்னோடு கூட உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை முழுவதுமாய் அவருடைய மகிமை மாத்திரம் இருக்க வேண்டும். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு வித்தியாசமான தலைப்பாய். எனக்கு இது ரொம்ப 2-3 தடவை நான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த காலேப் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கும் பொழுது வேதத்தில் நாம் அதிகமாய் அறிந்து கொண்டது நிறைய யாக்கோபு, ஈசாக்கு, தாவீது, மற்றபடி ஆபிரகாம், இப்படியாய் நாம் அனைவரும் அதை குறித்து நமக்கு மிக தெளிவான ஒரு பார்வை இல்லை தெளிவான ஒரு காரியம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலேப்பை குறித்து தேவன் சொல்லும் பொழுது தேவன் சாட்சியாய் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமென். என் தாசனாகிய காலேப், ஆமென், வேறொரு ஆவியை உடையவனாய் இருக்கிறான். என்ன ஆவி? அப்போ ஆண்டவர் அப்படியாய் தேவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகளில் இந்த காலேப் என்கிற ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக வித்தியாசமாக நடந்திருக்கணும் தானே. ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்தெடுத்து நடத்தினாங்க. உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலேபுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வேறொரு ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஆமென். வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13:1. ஆமென். அதே எண்ணாகமம் 13:6. ஆமென். பாருங்க, ஆண்டவர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கறதுக்கு நம்ம போயிருக்கிறாங்க. கானான் தேசத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள், இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் படிச்சிருப்பீங்க, தெரியாது. நான் படித்ததன் மூலமாக நான் உங்களுக்கு தேவன் மூலமாக இதை அறிவிக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? மோசேயை நோக்கி, நீ என்ன செய்கிற? கானான் தேசத்திற்கு 12 கோத்திரங்கள், வேதத்தில் நமக்கு 12 கோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 கோத்திரங்களிலும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து நீ என்ன செய்யணும்? முதல்ல அங்கே அந்த தேசத்திற்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 12 கோத்திரங்களை அவர்கள் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். 12 கோத்திரங்களை மோசே 12 கோத்திரங்களிலும் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். இதில் 6வது வசனத்தில் எப்ராயின் குமாரன் காலேப் அப்படிங்கிற அந்த மனிதனையும் உள்படுத்தியிருக்கிறார். இந்த காலேப் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது மோசையோடு கூட வந்த மனிதன் இந்த காலேப். இந்த காலேப்பினுடைய பார்வை, அவருடைய ஒரு பரிசுத்த பார்வையும் சரி, அவருடைய குணாதிசயங்களும் மற்றவர்களிலிருந்து வேறுபட்டதாக இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மாறுபட்ட ஆவியை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாங்க மோசேக்கிட்ட. அப்போது அவனுடைய அந்த பார்வையும் அவனுடைய குணாதிசயங்களையும் வித்தியாசமாக இருந்ததுனால அதில் ஒரு கோத்திரத்தின் தலைவனாய் அவனை தேர்ந்தெடுத்து 12 கோத்திரங்களையும் கானான் தேசத்திற்கு மோசே அனுப்புகிறார். அந்த கானான் தேசத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களோடு கூடவே யோசுவாவும் செல்கிறார். யோசுவாவும் ஒரு கோத்திரத்தின் பணியாளர், அந்த கோத்திரத்தின் தலைவராக இருக்கிறார். இந்த யோசுவாவும் காலேபும் மிகச்சிறந்த நண்பர்கள். அவர்கள் இணைபிரியா சகோதரர்கள் போல இணைபிரியா அவர்கள் நண்பர்களாய் அவர்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். ஆனால் இந்த காலேபும் அவர்களும் அந்த 10 மீதமுள்ள அந்த 10 கோத்திரத்தாரனுடைய தலைவர்களும் என்ன செய்கிறாங்க? கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக 40 நாட்கள்
அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள்ளாக செல்கிறார்கள். சென்று கானான் தேசத்தில் எல்லா விதமான காரியங்களை குறித்தும் தேவன் அறிந்து வர சொன்னது மோசேயின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. எதற்கு இந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும்? அப்போது ஆண்டவர் இந்த கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக நிறைய இடர்பாடுகள் இருக்குது என்பதை இதன் மூலமாய் இந்த 40 பேரும் அந்த கானான் தேசத்திற்கு சென்று வந்து மோசையோடு தெரிவிப்பார்கள். அதன் பின்பாக மோசே என்ன நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும், அதற்கு பின்பு அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த 12 கோத்திரத்தின் தலைவர்களை அவர்கள் மோசே அனுப்புகிறார். அப்போ இவர்கள் அங்கே சென்றுவிட்டு கானான் தேசத்தை எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். இந்த காலேபுக்கு ஒரு வித்தியாசமான காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய 85 வயது வரையிலும் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியும் விசுவாசியுமாய் தேவனுக்குள்ளாக இருந்தார். இந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு இந்த 12 நபர்களும் போகிறாங்க. இவர்கள் போயிட்டு திருப்பி வந்து 40 நாட்கள் அந்த தேசத்தை குறித்து எல்லாம் அறிந்து கொண்டார்கள். அங்கிருந்து வரும்பொழுது சில பழ வகைகள் சில விருட்சங்களையும் அவர்கள் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். எண்ணாகமம் 13:6 மீண்டும் ஒரு முறை வாசிங்கம்மா. காலேபு யோசுவாவும் போயிட்டு அவங்க கூடத்தில் இந்த 12 பேரும் திருப்பி வரும்பொழுது இந்த காலேபுக்கு முன்பாக இந்த 10 கோத்திரத்தாரை சேர்ந்த நபர்கள் மோசேயிடம் சொல்கிறார்கள், அந்த இடமானது எந்த இடம்? கானான் தேசம். இந்த கானான் தேசத்தில் வந்து மிகவும் கொடூரமான மனிதர்கள், அரக்கர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள். அதுபோக அந்த இடமானது நல்ல செழிப்பான இடம். ஆனால் அவர்கள் அந்த மனிதர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மிக பயங்கரமாக இருக்கிறாங்க. நல்ல செழிப்பான தேசம், காய்கனிகள் நல்ல செழிப்பாக இருக்கிறது, ஆறு நல்லா ஓடுது, நல்ல நதி தண்ணீர் பிரச்சனை எதுவுமே இல்லை, மிகவும் செழிப்பான இடம் கானான் தேசம். ஆனால் அந்த ராட்சத மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேர் யார், காலேபும் யோசுவாவும் என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்னது உண்மைதான். கானான் தேசம் மிகவும் செழிப்பான தேசம், நல்ல இடம், நல்ல அரண்மனை கோட்டைகள், நல்ல விதமான எல்லா விதமான காரியங்கள் நிறைந்த இடம். ஆனால் அங்கே இருக்கிற மனிதர்கள் எங்களுக்கு முன்பாக தேவனை முன்னிட்டு ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, தேவனை முன்னிறுத்தி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் எங்களுக்கு வெட்டுக்கிளிகளாக தெரிகிறார்கள் என்று அவங்க சொன்னாங்க. யாரெல்லாம் சொன்னது? காலேபும் யோசுவாவும். இப்போது காலேபினுடைய எண்ணம் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களெல்லாம் சும்மா சாதாரணமாக போனாங்க. அதாவது இந்த கானான் தேசத்திற்கு இவர்களை அனுப்புவதற்கு முன்பாக தேவனை குறித்து எல்லா விதமான காரியங்களும் தேவன் அவர்களுக்கு செய்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருடங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்தது மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த காலேப் என்கிற மனிதர் யோசுவாவும் என்ன செய்யல, ஆண்டவரைத்தான் எப்பவும் முன்னிறுத்தி அவங்க செல்கிறாங்க. ஏன் இந்த எல்லாரும் மோசே கூட தானே பயணம் செய்தார்கள். காலேப் வந்து யோசுவா வந்து மோசே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யோசுவாவின் நண்பர் காலேப். அந்த குணாதிசயங்கள் அவர்களிடத்தில் இருக்க பெற்றுச்சு. ஆண்டவரை எப்பொழுதும் பின்பற்றி நடந்த மகனாக இருந்தது கொண்டு தானே மோசேயை அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு தலைவனாக நிறுத்தி வழிநடத்த தேவன் தெரிந்தெடுத்தார். அப்படிதானே? நல்ல சில நேரங்களில் வீடுகளில் கூட சொல்லுவாங்க, உன் சேர்க்கை சரியில்லை அப்படிம்பாங்க. சேர்க்கையை பற்றி நம்ம இந்த 10 கோத்திரத்தாரில் உள்ளவங்களும் இவங்க கூட சேர்ந்தவங்க தானே. நீ போகிற இடம் சரியில்லை, நீ உன்னுடைய நண்பர்கள் சரியில்லை, இல்லை உன்னுடைய தோழிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை முன்னிறுத்தி கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் எந்த இடங்களிலும் தேவனை முன்னிறுத்தி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கும். அந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசும்பொழுது காலேப் சொல்கிறாரு, அவர்கள் எங்களுக்கு வெட்டுக்கிளிகளாக தெரிகிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையின்
பாத்திரமாக இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின் பாத்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இவன் வித்தியாசமான ஆவியை உடைய மகனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மோசேக்கு தேவன் அந்த அறிவுரையை, அந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்து அவர்களை முன்னடத்தி செல்வதற்கு வழி நடத்தினார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. அப்போ இவங்க திருப்பி வாராங்க. வந்து ஆரோன் மோசே அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த கனிகளெல்லாம் கொடுத்து எல்லா விதமான காரியத்தையும் சொல்கிறாங்க. 27, 13, 28 சாரி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவனுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மோசேயோட தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ரொம்ப கோபத்தில் சொன்னாங்க. ஏன் இப்படி இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க? நான் இவ்வளவு விதமான காரியங்களை இதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் செய்து கொடுத்தேன். இந்த கானான் தேசத்திற்கு போயிட்டு வரும்பொழுது என் மூலமாய் இவர்கள் அந்த தேசத்தை ஆள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, இவர்களை நீ அழித்து விடு என்று சொல்லி, இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி தேவன் மோசேயோடு சொல்கிறாரு. யார்? அந்த 10 கோத்திரத்தாரை சேர்ந்தவங்க. அவர்களுக்காக தேவன் மோசே என்ன பண்ணார்? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை பண்ணி அந்த கோபத்தை தேவன் தணித்தார். நம்முடைய சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய குணாதிசயங்களும் மாறுபட காரணம் என்ன? ஆண்டவரை சில நேரங்களில் நம்ம விட்டு சில நேரங்களில் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் மாறிவிடுகிறது. இந்த வார்த்தைகள் மாறக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த ஜனங்களை நீ அழிப்பேன் என்று சொல்லி தேவன் மோசையோடு சொல்கிறாரு. அவ்வளவு உக்கிரமாய், அவ்வளவு கோபத்தில். ஏன்? நான் செய்த காரியங்களை இவர்கள் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்திலே மோசே விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டுச்சு. ஆமென். அவங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க? எதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாங்க. வனாந்தர தேசத்தில் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க. அப்படி தானே? ஆமாம். அங்கிருந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க மாற்றி அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்த போதிலும் கடல் நீரை என்ன செஞ்சாங்க? 2ஆய் பிளந்து வழிவிடுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினாங்க. இவ்வளோ அதிசயம் செய்த தேவனை எப்படி அவங்களால மறக்க முடிஞ்சுச்சு? அதனால தான் சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்கள், சில காரியங்களை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை வைத்திருப்போம். இல்லை நம்மளாட்டே சில நேரங்களில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பங்கள் வைக்காமல் நம்ம யோசனை பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் அது நடக்காமல், நிறைவேறாமல் காரியங்கள் இருக்க அது தேவ சித்தம். அதனால தான் நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை முன்னிறுத்தி நம்மளுடைய காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக எல்லோருமே வயதான சிறு பிள்ளைகளை தவிர எல்லோருக்குமே ஆண்டவரை குறித்ததான ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் தான். வேதத்தை வாசித்தவர்கள், எல்லா ஞானமும் பெற்றுக்கொண்டவர்கள். சபையில் வந்து நம்மளுடைய வார்த்தைகள், எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். தேவனை குறித்து மிகுந்த அறிவு உண்டு. சில நேரங்களில் நாம் மாறிவிடுவது உண்டல்லவா? ஆண்டவரை குறித்து மறந்து விடுவது உண்டல்லவா? அந்த நேரத்தில் தேவனும் நம்மேல் கோவப்படுவாங்கல்ல. நான் இவ்வளவு காரியத்தை செய்து கொண்டு வந்தேனே, ஜீவனோடு 40 வயசு, 50 வயசு, 55 வயசு வரை இப்பவும் நான் வைத்து அவர்களை பாதுகாக்கிறேனே, சில நேரங்களில் இவர்களும் மறந்து விடுகிறார்கள் என்று சொல்லி தேவன் கோவப்படுவாரா, படமாட்டாரா? இந்த 10 கோத்திரத்தின் மீதும் கோவப்பட்ட தேவன் நம்ம மீது கோவப்பட மாட்டாரா? கோவப்படுவார்ல. நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அதிகமாக இருக்காமல் என்ன செய்ய முடியும்? தேவனை முன்னிறுத்தினால். அதனால தான் அவர்களை சில நேரங்களில் நமக்கு அதாவது பலவீனமானவர்கள் கூட என்ன செய்ய முடியும்? பெரிய பலசாலியாக தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்து கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அவர்கள் எல்லாத்தையும் கண்டு வந்தாங்க. நியாயப்பிரமாண புத்தகத்தை தேவன் எப்படி கொடுத்தாங்க? அவருடைய கையினால் எழுதி நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்தாங்க. இந்த ஜனங்கள் பார்த்தாங்க. எரிகோ கோட்டை உடைந்து போவதை கண் முன்னால் பார்த்தாங்க. எதனால்? ஜெபத்தினால் அந்த எரிகோ கோட்டை உடைந்து போச்சு. அது தேவனால் கூடிய காரியம். அதையும் அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. ஆனாலும் தேவனை என்ன செய்யலை? அவங்க
முன்னிறுத்தவில்லை. அதனால தான் அவங்கள என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேதனை தேவனுக்கு முன்பாக இருந்துச்சு. ஒரே ஒரு மனிதன் ஜெபம் செய்கிறார், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஜெபத்தை கேட்கிறார். அதுக்காக தேவன் இரக்கம் பாராட்டி அவருடைய உக்கிரமான கோபம் எடுத்த உடனே, நம்ம ஒருத்தர் நம்மளை பேசிட்டாரு, ஏதோ ஒரு சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கோபத்தில் திட்டுவோம். ரொம்ப கோபம் வர வர அடிக்கலாம்னு தோணும், கொலை பண்ணுவோம்னு நம்ம சொல்லுவோமா, இல்லை இவனை அழிச்சிருவோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். உக்கிரமான கோபங்கள், தேவனுக்கு எவ்வளோ உக்கிரமான கோபத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த கோபத்தை உண்டு பண்ணதுக்கு தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தக்கூடாது. அதற்காக நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஜெபம் செய்ய, ஆண்டவரை நான் உம்மை ஒருவேளை இந்த நேரங்களில் மறந்திருந்தாலும் தேவாதி தேவன் நீர் என்னை மன்னிப்பீராக என்று ஒரு வார்த்தையை நாம் அவரிடத்திலே வைத்து விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் நமக்கு கிருபையாய் மாறுமாமே. இல்லையா? அதனால்தான் காலேபும் யோசுவாவும் அந்த இடத்திலே மோசேக்கு மிகவும் ஆறுதலான வார்த்தையை சொன்னாங்க. நம்மளால் அது முடியும். ஏன்னா நம் பக்கத்தில் யார் இருக்கிறா, முன்னால் யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறார். அந்த விசுவாச வார்த்தையை அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. முடியாத காரியத்தையும் தேவனால் செய்யக்கூடும் என்று சொல்லி அவர்களுக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் அவர்கள் இவ்விதமாய் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படியான ஒரு வித்தியாசமான மனிதனாய் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாங்க, காலேபு ஏறெடுக்கப்பட்டார். அந்த ஜனத்திலே அவர்கள் நடத்தி கொண்டு வந்த எகிப்திலிருந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது அவர்களிடத்தில் இருந்தது 3,55,000 படைவீரர்கள். அதுபோக பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி ஏகதேசம் எத்தனை லட்சத்திற்கு மேல் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் 20 லட்சத்திற்கும் அதிகமான கூட்டத்தார் அந்த இடத்துல இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். காலேப் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் மோசே கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பகிர்ந்து, நாம் சில நேரங்களில் நம்மளுடைய வார்த்தைகள் தேவனுடைய சத்தியங்களை கேட்கிறோம், சில நேரங்களில் அதை என்ன செய்கிறோம், விட்டு விடுகிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுடைய குடும்பங்களிலே சில நேரங்களில் வருகிறது, இல்லை நண்பர்களுக்கிடையே நம்மளுடைய வேலை செய்கிறவர்களிடையே வருகிறது அப்படின்னு சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ஜனங்களைப் போல விலகி நிற்பதால் வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த காலேப் என்கிற மனுஷனை தேவன் எப்படி வித்தியாசமாக அவருடைய அவருடைய பார்வைக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா? அவருடைய எண்ணமும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் தெரிஞ்சு, வித்தியாசமான மனிதன், வித்தியாசமான குணாதிசயம். அதனால தான் காலேபை தேவன் வந்து உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து அவரை வழிநடத்த கொடுத்தார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வார்த்தையில் தேவன் அவங்கள அழிக்கணும்னு சொல்லும்பொழுது தேவனிடத்தில் மோச இடத்துல தேவன் வேண்டிக் கொண்டு அதை மன்னித்து அந்த வார்த்தையை கொடுத்தாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை. அந்த கீழ்ப்படியாத வார்த்தை, அதனால தான் அவங்கள வந்து தேவன் வந்து சபிக்கிறது மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க. காலேபும் யோசுவாவும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் தேவன் அன்றைக்கு கண்டிப்பாக அந்த ஜனங்களை அவ்வளோ பேரே அழிச்சிருப்பாங்கல்ல. அந்த 20 லட்சம் ஜனங்களும் அழிந்து மாண்டு போயிருப்பார்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11-12. யோசுவாவும் காலேபும் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நம்மால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் கானான் தேசத்தை என்று சொல்லும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யோசுவா மேலேயும் நல்லது சொல்கிற மனுஷனை சில நேரங்களில் கோவப்படுத்துவாங்கல்ல. நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் செக்ரட்டரிகிட்ட அவர் போய் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் என்ன பண்ணலாம் இவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி மோசைக்கிட்ட நல்ல காரியத்தை அவர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரை முன்னிறுத்தி செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு அவங்க மேலே, அந்த 10 பேருக்கு இவங்க 2 பேர் மேலேயும் கோவம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. நல்லதை சொன்ன மனிதர்களுக்கு வரக்கூடிய தண்டனை. மனிதர்கள், தேவன் அவர்கள் மேலே கோவப்பட்டார். இந்த ஜனங்கள் யார் மேலே கோவப்பட்டாங்க? ஆண்டவரை முன்னிறுத்தி பேசின அந்த ஜனங்களுக்கு அந்த 2 பேரையும் இந்த ஜனங்கள் கோவப்படுறாங்க. எவ்வளோ வித்தியாசமான ஒரு
காரியமாக இந்த இடத்துல தென்படுது பாருங்கள். நமக்கு நம்மளுடைய காரியங்கள் நிறைவேற நாம் எப்பொழுதும் யாரை முன்னிறுத்தணும்? ஜனங்களை அல்ல, ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். ஜனங்களை நம்ம பார்க்கக்கூடாது. சில நேரங்களில் தூஷண வார்த்தைகள் வரும், இழிவான பேச்சுக்கள் வரும். ஆலயத்திலே நல்ல காரியங்களையும் செய்யும் பொழுது சிலருக்கு அது இடர்பாடுகளாக தெரியும். ஆண்டவரை முன்னிறுத்தி செய்கிற காரியத்திலே எந்த குறைபாடும் நாம் யாரும் எதுவும் காண்டக்கூடாது. தவறுகள் மனிதருக்கு வருவது இயல்பு. அந்த தவறுகளை நேரடியாக அவர்களிடத்திலே சுட்டி காட்டுவது என்பது மனித மாண்பு. அதை நாம் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை புறமாக நாம் பேசக்கூடாது. அவர்களை கல்லெறிவதற்கு எப்படி அவர்களுக்கு அந்த இடத்திலே தோன்றியது என்று தெரியவில்லை ஆண்டவர். ஆனாலும் தேவன் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்தை அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வழி நடத்தினாங்க. ஆமேன். எத்தனை லட்சம் ஜனங்கள்? 20 லட்சம் ஜனங்கள் அந்த இடத்திலே நடந்து செல்வதற்கு யோசுவா 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. ஆமேன். இந்த கானான் தேசத்திற்குள்ளே அவங்க போயிட்டாங்க. இந்த கானான் தேசத்திற்குள்ளே போய் அதை அவ்வளத்தையும் சங்ககரித்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டது தேவன் மூலமாய் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுருச்சு. சரி, அது நிறைவேற்றி கிடச்சிருச்சு. ஆனாலும் இந்த காலேப் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தார் அவருக்கு. அதற்கு முன்பாக உனக்கு மலைநாடு பட்டணத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லியிருந்தார். 85 வயசு அப்போ காலேபுக்கு. கானான் தேசத்திற்குள் அவர்கள் போவதற்கு 20 லட்சம் ஜனங்களிலே கானான் தேசத்திற்குள் காலடி எடுத்து வச்சது 2 பேரும் அவங்க குடும்பம்தான். பாக்கியுள்ள அந்த 19 லட்சம் குடும்பமும் என்ன செய்ய முடியல? கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எகிப்து தேசத்திலேருந்து வந்தாங்க பாருங்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஒரு நிமிடம் அவர்கள் மறந்ததனால் கானான் தேசத்திற்குள் அவர்கள் செல்ல முடியவில்லை. அந்த 10 கோத்திரங்களை சேர்ந்த தலைவர்களும் போயிட்டு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. சில நேரங்களில் சவுதி அரேபியாவுக்கு முன்னால் ஃபஸ்ட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சவுதி அரேபியா தேசத்திற்கு ராத்திரி நேரத்தில் வந்தாச்சுன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க, பயங்கர லைட்டு காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆகா, மிகப்பெரிய ஒரு செழிப்பான தேசத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுபவர்கள் நிறைய பேர் இப்போ இறங்கினதுக்கப்புறம் தானே தெரியும் உள்ள சூழ்நிலைகள். ஆனால் இவர்கள் நேரடியாக கண் கொண்டு பார்த்துட்டு வந்தவங்க. சில ஜோக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல, நீ இப்படியெல்லாம் ஃபோட்டோ போட்டு விட்ருக்க, பெரிய பெரிய பில்டிங் முன்னால் நின்று, நீ தங்கியிருக்கிற இடத்த தயவு செய்து நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம ஜோக்காட்டு கேட்டிருப்போம். எங்கே வெளிநாடு தேசங்களில் வாழ்கிறவர்கள் என்ன செய்வாங்க? இருக்கிற இடங்களில் உள்ள நம்ம வசிக்கிற இடங்கள், இப்போ அக்காமடேஷன்லாம் சில கம்பெனி அக்காமடேஷன்லாம் பார்த்திங்கன்னா 4 பேர் 5 பேருக்கு ஒரு ரூம் இருக்கும். மேலையும் கீழையும் பெட்டு இருக்கும். மேலே உள்ளவர் கொஞ்சம் நலிங்கி பார்த்தாருன்னா கீழே உள்ளவர் முடங்குவார். அந்த கட்டில் சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு. இப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருந்தேன், நான் வராமல் இருந்திருப்பேனப்பா அப்படின்னு கேட்ட மாரி. ஆனால் கானான் தேசத்தை அவர்கள் நேரடியாக பார்த்துட்டு அங்கேருந்து உள்ள விருட்சங்கள் கனிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் அவர்களுக்கு அதை சுதந்திரமாய் கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவரை அவர்கள் மறுதளித்தார்கள். என்னை இவ்வளவு நாள் பார்த்துட்டு வந்தியப்பா, அதுக்கப்புறம் நீ மறுதளிக்கிறே அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இடர்பாடுகள் உண்டு இல்லை, வராமல் இருக்கலாம்ல. அப்போ இந்த 10 கோத்திரத்தால் நம்மளும் ஒரு கோத்திரத்தாரோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் இந்த காலேபின் மூலமாய் நமக்கு அறிவுறுத்தி தர்றாங்க. காலேபு நம்பிக்கையான மனிதனாய் நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய மகிமை என்னை விட்டு விலகியிருக்கு அப்படின்னா, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நான் இந்த 10 கோத்திரத்தாரில் ஒருவனாய் இருக்கிறேனா, ஒருத்தியாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து கானான் தேசத்திற்கு போவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி வேண்டும், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொள்வோம். ஆனால் தேவனுடைய கிருபை வரங்கள் எப்பொழுதும் நம்மை மகிமையாக நிறுத்தும். எல்லாரும் போயிட்டாங்க, அவங்க 2 பேர் தான் போனாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது இந்த காலேபின் மூலமாய் கிடைக்கப்பட்டுச்சு. காலேப் இப்படியாய் வழி நடத்தப்பட்டார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் 36. உபாகமம் 1:36. இதே மாதிரி ஒரு வார்த்தையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்துருப்பார். அப்படிதானே? உன்னுடைய சந்ததியை
காலேபுக்கு எப்படி கொடுத்தாரு? வித்தியாசமான ஆவியை உடைய மனிதனாய் மோசேக்கு தெரியப்படுத்தி அதற்கு பின்பு சொல்கிறாரு, காலேபையும் அவனுடைய குடும்பத்தையும் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் முன்பே அவனுக்கு தெரிவிச்சிருக்கிறார். யாருக்கு? அவருக்கு தெரிவித்தார், மோசேக்கு. அப்படி கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு காலேப் எப்படியாக இருந்தார்? அந்த அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நன்மை செய்கிற மனிதனாய், எதுவுமே தேவனை முன்னிறுத்தி அவர் செய்கிற மனிதனாய் இருந்ததனால் தேவன் அவருக்கு கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அவர் ஒரு விசுவாச வீரனாய் தேவனிடத்தில் எப்பொழுதும் இருந்தார். அதனால தான் ஆண்டவர் முதலாவதே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவன் வித்தியாசமான வேறொரு ஆவியை உடையவன் என்று சொல்லி, நமக்குள் அந்த ஆவி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவி நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. பரிசுத்த ஆவி என்பது எல்லோரும் நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம், அறிந்து கொண்டு இருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, இவன் வித்தியாசமான ஆவியை உடையவன். அந்த வார்த்தை தேவன் நம்மை நோக்கி, இல்லை நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்வதற்கு நாம் என்ன செய்யணும்? காலேபை போல உத்தமமாய் தேவனை பின்பற்றி நடப்பதற்கு, வெள்ளிக்கிழமை மட்டும் தேவனை தேடாமல், வெள்ளிக்கிழமை மட்டும் ஆலயத்திற்கு வராமல், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை தேடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், இந்த காலேபை போல தேவனுடைய கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுத்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நம் இந்த தேசத்திலிருந்து நம்மளுடைய தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோருக்கும் வேண்டும், சென்று தான் ஆகணும். அன்றைய நாளிலும் தேவன் இந்த கானான் தேசத்தை காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது போல எல்லோரும் வந்திருக்கிறோம். எல்லோரும் இங்கே இருக்கிற ஜனங்கள் தொகை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. வெளிநாட்டினுடைய வாழ்க்கை இங்கே மக்கள். ஆனாலும் தேவன் அந்த 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கடைசியில் அனைவரையும் கைவிட்டுவிட்டு 2 குடும்பத்தையும் 2 கோத்திரத்தாரையும் தேவன் வழிநடத்தி ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது போல தேவன் நம்மையும் என்ன செய்வார்? நம்முடைய தேசங்களில் கடந்து செல்லும் பொழுது நமக்கும் அந்த விதமான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நினைப்போம் என்று சொன்னால், எண்ண வேண்டும் என்று சொன்னால், காலேபன் போல உத்தமமாய் வாழ்க்கையை பின்பற்றி ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நாமும் ஒரு காலேப் தான். ஆமென். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை பிரயாசப்படுத்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் சொல்லணும், இவர்கள் ஜேம சபையை சார்ந்த என்னுடைய ஜனங்கள் வேறு விதமான வித்தியாசமான ஆவியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி கொடுக்கும் பொழுது தேவன் கிருபையாய் ஆசீர்வாதமாய் நம்மை வழி நடத்துவார். அப்படி முதலாவது ஒரு மனிதனை குறித்து பார்த்து கொண்டோம். அடுத்ததாக இன்னொரு மனிதனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் வேறொரு வித்தியாசமான ஒரு மனிதர். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் உத்தமமாய் இதே மாதிரி நடந்து தேவ சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு மனிதனுடைய ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர், ஆனால் ஆண்டவரால் சாட்சி பகிரப்பட்ட ஒரு மனிதர். யார்? வாசிங்கம்மா. கீலேயாத் என்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன். அவர் பேரும் கீலேயாத்து தான். ஆனால் அந்த கீலேயாத் என்பதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, சாட்சி உள்ள ஒரு மலை. இந்த கீலேயாத்தினுடைய மறுமனையாட்டியின் மகன் யார் அப்படின்னு பார்த்தா யெப்தா. மறுமனையாட்டியின் மகனாக இருந்த இந்த யெப்தாவை கீலேயாத் பெற்றான். அந்த கீலேயாத் ரொம்ப ஒரு நல்ல மனிதன், ரொம்ப ஒரு செல்வந்தர், நல்ல ஒரு எல்லா விதமான வசதிகளையும் உடைய ஒரு மனிதராய் அவர் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்படியான நேரத்திலே இவருக்கு அவருடைய முதல் உண்மையான மனைவி மூலமாய் குழந்தைகள் பிறக்கிறது. இந்த குழந்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பாக குழந்தைகள் பெரியவர்கள் ஆண் பின்பு அவர்கள் தான் ஒரிஜினல், அதாவது பட்டா பத்திரத்துக்கு உரிமையானவர்கள், எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் உரிமையான. இந்த யெப்தா மறுமனையாட்டியின் மகன். அதனால் இவர்கள் வளர்ந்த பின்பாக
இந்த யெப்தாவை என்ன செய்கிறாங்க, இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடித்து விரட்டி விடுவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். அதற்கு இந்த தகப்பனும் என்ன செய்கிறாங்க, கீலேயாத் என்கிற தன்னுடைய தகப்பனும் உடந்தை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் அவர் அந்த இடத்தை விட்டு எல்லாத்திற்கும் அரசனான, எல்லாத்திற்கும் ஒரு அதிபதியானவன், கீலேயாத்தின் சொத்துக்கள் அனைத்துக்கும் ஒரு அதிபதியான யெப்தா அவனுடைய உண்மையான மனைவி வாரிசுகளின் மூலமாக என்ன செய்யப்படுகிறாரு, விரட்டி விடப்பட்டதுனால அவர் அனைவரும் மூலமாகவும் கைவிடப்படுகிறார். அப்போ இவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், அந்த ஊரில் கீலேயாத் என்கிற ஊரில் இருக்கும் பொழுது அந்த ஊரை சார்ந்த மூப்பர்கள் இடத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த மூப்பர்களும் என்ன செஞ்சாங்க, அவருக்கு எதிராகத்தான் என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. நீ இந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சிரு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விடுகிறார்கள். அவர் ஒரு தனித்து நிற்கிற மனுஷனாக இருக்கிறார். அதனால் அவர் அந்த இடத்திலிருந்து தோப் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறார். யெப்தா எங்கே போகிறாரு, தோப் என்கிற இடத்திற்கு போகிறார். அந்த தோப் என்கிற இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, அங்கே இருக்கிற மனிதர்களும் மிகவும் முரட்டு குணம் உள்ளவர்கள். அவர்களும் வந்து என்ன செய்யணும், கூலிப்படைகள், ரவுடிகள், அந்த இடங்களில் இருக்கிறவங்க, அந்த தேசத்தில் இருக்கிற தோப் என்கிற இடத்துல இருக்கிறவங்க. அப்போது அந்த இடத்துல போய் அவர் இருக்கும்போது பிற இடங்களுக்கு போய் இவங்க என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற பொருட்களை கொள்ளையாடி அவர்கள் கொண்டு வருவாங்க. அந்த கூட்டத்தோடு கூட இந்த யெப்தாவும் போகிறார். 11ஆம் வசனம் வாசிங்கம்மா. நியாயாதிபதிகள் 11:11. இந்த இடத்துல யெப்தா வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே போயிடுறாரு. போயிட்டு அவர் தனியாக அவருங்க அந்த கூட்டத்தோடு இருந்து அவங்க யுத்தம் பண்ணி, அதாவது பிற இடங்களில் போய் கொள்ளையாடி பொருட்களை கொண்டு வருவதற்கு யெப்தாவும் துணை நிற்கிறார். ஆனாலும் எந்த நேரங்களிலும் தேவனை அவர் என்ன செய்விடலை, விட்டு விடாமல் தேவனிடத்தில் ஒரு நெருக்கத்தோடு தான் அந்த இடத்துல இருந்து கொண்டு இருந்தார். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் அவருடைய காரியத்தை அவர் சொல்லி கொண்டு இருந்தார். கெட்ட சுவாசம், சிலர் சொல்லுவோம், நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான், கெட்ட சவாசம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனாலும் இந்த யெப்தா போகிறாரு, அவங்க கூட சேர்ந்து எல்லாம் அவங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப மோசமான மனிதர்கள், அவர்கள் கூடத்தில் போனாலும் ஆனால் தேவனை விட்டு பிரியாமல் அவர் இந்த இடத்துல என்ன செஞ்சார், நடந்து கொண்டார். அதனால தான் தேவன் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இந்த இடத்துல இருந்தார். 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் பராக்கிரமசாலியானவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்வார். யாரை குறித்து சொல்லியிருப்பார் வேதத்தில்? பராக்கிரமசாலியான கிதியோனை குறித்து தேவன் சொன்னார். அப்படி தானே? கிதியோனை குறித்து தேவன் சொன்னார், கிதியோன் மிகவும் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆவியை உடையவன் என்று சொல்லி காலேபை சொன்ன தேவன் இங்கே பராக்கிரமசாலியான பிள்ளை என்று சொல்லி தேவன் ஆண்டவர் அப்படியாய் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இங்கே இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அங்கேருந்து விரட்டி விடப்பட்ட இந்த யெப்தா வந்து தோப் என்கிற இடத்துல இருக்கிறாரு. இந்த அம்மேனியர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கீலேயாத்தின் மக்களை அவர்கள் விவசாயம் செய்து நல்ல செழிப்பாக இருக்கிற நேரங்களில் வந்து இந்த அம்மோனியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து அவங்க வந்து சூறையாடி அதாவது சண்டை யுத்தம் பண்ணி அவ்வளவு பொருட்களையும் கொள்ளையாடி சென்று விடுவார்கள். காலகாலமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சம்பாதித்து அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டியவர்கள் இந்த அம்மோனியர்கள் வந்து யுத்தம் செய்வதனால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு இவர்களுக்கு திராணி இல்லை. யார்? இந்த கீலேயாத்தின் மக்களுக்கு. அப்போ இந்த கீலேயாத்தின் மூப்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, யார்கிட்ட போகிறாங்க? யெப்தா கிட்ட போகிறாங்க. யெப்தா யார்? பலத்த பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலிகிட்ட போய் இவங்க ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. கர்த்தருடைய வழி நடத்துதல் இங்கே தாங்க இருக்குது. அதாவது புறந்தள்ளப்பட்ட மனுஷன் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுன்னு சொல்லி அவனை வெளியில் தள்ளி விட்டுட்டாங்க. அந்த தள்ளின மனிதனிடத்தில் ஆண்டவர் நடத்தி செல்கிறாரு. நீ அவங்கக்கிட்ட போய் கேளு. ஏன்? யெப்தா தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையை வச்சு தானே தேவன் எல்லாத்தையும் நடத்துவார். அல்லேலூயா. அதனால் இந்த கீலேயாத்தின் மூப்பர்களும் ஜனங்களும் அவனிடத்தில் போய் கேட்குறாங்க, நீ என்ன செய்யணும்,
தயவாய் நீ எங்கள் கூட வா, நீ வந்து எங்கள் கூட இருந்து என்ன செய்யணும், இந்த அம்மோனியர்கள் வந்து இப்படியா பாடுபடுத்துகிறாங்க, வருடம் வந்து அவர்கள் எங்களை கொள்ளையாடி கொண்டு போகிறார்கள், நீ வந்து எங்களை நடத்தி எங்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையாடி சென்று விடாமல் இருப்பதற்காக நீ எங்களிடத்தில் வந்து வேண்டும் என்று சொல்லி முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது சில நேரங்களில் அப்படித்தானே வரும். முறையிடும் பொழுது இந்த யோப்தாவுக்கு அப்போது கேட்கான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த யோப்தாவே ஒரு காரியத்தை சொல்கிறான், நான் வருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? தலைவனாகவும் நியாயாதிபதியாகவும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதற்கு அந்த கீலேயாத் மக்கள், அந்த கீலேயாத் மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க, சம்மதிக்கிறார்கள். அல்லேலூயா. இது யாரால் கூடிய காரியம்? தேவனால் கூடிய காரியம். அவ்வளவு ஜனங்களுக்கு ஒரு நாட்டை ஆள்வதற்கு தலைவனாகவும் நியாயாதிபதியாகவும் வைக்க முடியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நியாயாதிபதிக்கிட்ட தான் போய் அவங்க கேட்கணும். அந்த ஜனங்கள் பராக்கிரமசாலியான தேவனின் பிள்ளையை தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு கீலேயாத்தின் ஒரு ராஜாவாக, ஒரு அரசாளுகிறவனாக, ஒரு நியாயாதிபதியாக தேவன் கொண்டு உயர்த்துகிறார். நான் தாழ்ந்த இடத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறாங்க, என்னை என் குடும்பத்தார் கவனிக்கிறதில்ல, என்னுடைய பிள்ளைகள் வெறுக்கிறாங்க. தேவையே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது எவ்வளவு தாழ்மையில் இருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டு உயர்ந்த ஸ்தானங்களை கொடுக்க நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். இது இந்த யெப்தாவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யெப்தாவிற்கு இன்னொரு காரியம் இருந்துச்சு. கர்த்தர் தான் இந்த உயர்வை தந்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த யெப்தா உணர்ந்து கொண்டார். அதற்கு முன்னாடி உணர்ந்திருக்கிறாரு. இப்பவும் அந்த உணர்வை தேவன் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் என்ன செய்வாராம், ஒரு இடத்தில் போய் தனியாக இருந்து அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவரிடத்திலே அவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுப்பார். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 11:11. எங்கே போய் சொன்னார்? மிஸ்பாவில் போய் சொன்னார். மிஸ்பா என்கிற இடத்திலே அவருக்கு ஜெபக்கூடாரமாக இருந்திருக்கும். தேவனோடு அவர் சஞ்சரிக்கிற இடமா இருந்திருக்கும். தேவனோடு கூட அவர் பேசுகிற இடமா இருந்திருக்கும். அதற்கு அவங்க வைத்திருக்கிற பேர் மிஸ்பா. இதே மாதிரி லாபான், யாக்கோவுக்கு தேவன் ஒரு இடத்தை கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆதியாகமம் 31:50 வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். 31:50. யெப்தாவுக்கு ஒரு மிஸ்பா. அந்த இடம் வந்து என்ன அப்படின்னா, உனக்கும் எனக்குமாக நடக்கிற உடன்படிக்கைக்கு கர்த்தரே சாட்சி. அந்த இடம் மிஸ்பா. ஜெபம் செய்து அந்த விண்ணப்பத்தை வைத்து, யார்கிட்ட இவருக்கு பொருத்தனை இருந்துச்சு, யார்கிட்ட இவருக்கு உடன்படிக்கை இருந்துச்சு? யெப்தாவுக்கு கீலேயாத்தின் மூப்பர்களோடு நியாயாதிபதியாகவும் அரசனாகவும் இருப்பேங்கிற ஒரு உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த உடன்படிக்கைக்கு மிஸ்பாவிலே போய் அவர் ஜெபம் செய்து விண்ணப்பத்தை வைத்து, கர்த்தரே இதற்கு சாட்சி, உங்களுக்கும் எனக்குமான உடன்படிக்கைக்கு. நம்ம சவுதி அரேபியாவில் ஒரு கான்ட்ராக்ட் உண்டு, அப்படி தானே? 2 கம்பெனி கான்ட்ராக்ட் போட்டுனா உண்டுல்ல, சைன் வச்சு சீல் வச்சு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அஜிமா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தானே சொல்லுவாங்க, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கம்பெனி ஒரு உடன்படிக்கைக்கு. இந்த இடத்துல தேவனுக்கும் ஒருவருக்குமான உடன்படிக்கைக்கு மிஸ்பா என்று பெயர். இதே மாதிரி லாபான் யாக்கோவும் அந்த இடத்திற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனே நம்மளுடைய காரியத்திற்கு சாட்சியாக இருக்கிறார் என்பதற்காக அந்த இடத்திற்கு அவர்கள் மிஸ்பா என்று பெயர் வைத்து தேவனை சாட்சியாய் அவர்கள் நிறுத்தினாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஆமென். சாமுவேலுக்கு ஒரு மிஸ்பா இருக்குது, அன்னாளுக்கு ஒரு மிஸ்பா இருக்குது. அன்னாளுடைய மிஸ்பா எங்க? தேவனுடைய ஆலயம்.
ஜேஎம்எஃப் சபை மக்களுடைய மிஸ்பா எங்கே இருக்குது? என்னுடைய ஜேஎம்எஃப் சபை. எனக்கு ஒரு மிஸ்பா இருக்குது. நம்பிக்கையாய் நாம் சொல்லக்கூடிய இந்த தேசத்திலே நான் சொல்லக்கூடிய நாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாய் நம்மளுடைய தேவன் நமக்கு ஒரு மிஸ்பாவை கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் முதன்மையாய் நின்று நடத்துவார். மிஸ்பாவில் வந்து ஜெபம் பண்ணுங்கள். மிஸ்பாவை மறந்து விடாமல் இருப்பதற்காக. மிஸ்பாவில் தான் என் தேவனுடைய சாட்சியாய் நான் நிற்கிறேன். என்னுடைய மிஸ்பா என்னுடைய ஜெயம் சபை என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். தானியலுக்கு ஒரு மிஸ்பா, அன்னாளுக்கு ஒரு மிஸ்பா சபை. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மிஸ்பா இருந்துச்சு. எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. எங்கே பார்த்து ஜெபம் பண்ணார்? இந்த சுவரை பார்த்து ஜெபம் பண்ணார். இந்த சுவர் அவருக்கு ஒரு மிஸ்பா. ஆண்டவர் அங்கே இருந்து அந்த ஜெபத்தை கேட்கலையா? கேட்டார். அல்லேலூயா. தானியேலின் மிஸ்பா எங்கே இருந்துச்சு? மேலறையில் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? மேலறையில் போயிருந்து ஜெபம் பண்ணி மிஸ்பாவிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக அவர் ஒப்பு கொடுத்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள். எசேக்கியா ராஜாவுக்கு இந்த சுவர் எப்படி ஒரு மிஸ்பாவாக இருந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் 15 வருடங்களை தேவன் அவருடைய வாழ்நாளை கூட்டி கொடுப்பதற்கு ஒரு மிஸ்பா தேவைப்பட்டுச்சு. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சவுதி அரேபியா தேசத்தில் வாழ்கிற நாள் முழுதும் என்னுடைய மிஸ்பாவாக இந்த தேசத்தில் இருப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய சபையிலே நான் மிஸ்பாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே ஜெபம் செய்து நான் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் எல்லாமே ஜெயமாய் தேவன் கொடுத்தது போல யொப்தாவின் மூலமாய் அம்மோனிய புத்திரர்களை கையில் கொடுத்தாங்க ஆண்டவர். அதே போல் தேவன் நமக்கும் கொடுப்பார். ஆனால் இந்த யொப்தா சில நேரங்களில் ஒரே ஒரு தவறை இந்த இடத்துல அவர் செய்து விட்டார். அம்மோனியர் புத்திரர்களை வெற்றி கொள்வதற்காக நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிட்டு இந்த யொப்தாவில் இருந்து அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு நீரே சாட்சி என்று சொல்லி பொருத்தனை சொல்லிவிட்டு இந்த அம்மோனியர்களுக்கு தூது அனுப்புகிறாரு. அந்த அம்மோனிய புத்திரர்கள் என்ன செஞ்சாங்க? அதை அவர்கள் கேட்கலை. நாங்கள் என்ன செய்வோம்? யுத்தத்துக்கு வரத்தான் செய்வோம். உன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? என்னுடைய தேசத்திற்கு வரும்பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது என்னுடைய நிறைய தேசத்தை அவங்க கொள்ளையாடி எடுத்திருக்கிறாங்க. அதனால் நான் இந்த தேசத்தில் நான் எப்பொழுதும் வந்து யுத்தம் செய்து அதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாய் தூது அனுப்பும் பொழுது அதை அவர்கள் சம்மதிக்கலை. அதனால் தேவனிடத்தில் யொப்தா என்ன யோவான் ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். நமக்கு பிதாவை தொழுது கொள்வதற்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி அதாவது எசேக்கியா ராஜா, அன்னாள், அவங்க எல்லா இடத்துலையுமே தேவனை தொழுது கொள்வார்கள். நமக்கு தேவனை தொழுது கொள்வதற்கு எல்லா இடங்களிலும் நமக்கு நேரங்காலங்கள் இருக்கிறது. அந்த இடங்களிலே தேவனை தொழுது கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதேமாரி இந்த யொப்தா என்ன செஞ்சார்? தூது அனுப்புகிறாரு அம்மோனியர்களுக்கு. அந்த அம்மோனியர்கள் அதிலிருந்து அந்த சமாதான தூதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரிடத்தில் போய் மீண்டும் தேவன் யொப்தா என்ன பண்ணுறாரு? ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஆண்டவரே, இந்த அம்மோனியர்களை நீர் என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி வரும்பொழுது என்னுடைய வீட்டின் முற்றத்தின் முதலாவது வருகிறத ஒரு ஜீவனை உமக்கு தகன பலியாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டார். இதில் ஒரு ஆண்டவருக்கு ஒரு சிறு வருத்தம். இவ்வளவு நாளும் நீ எனக்கு தந்து தான் நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கல, அப்படி தானே? சில நேரங்களில் நம்ம பொருத்தனை பண்ணுவோம், பார்த்துருக்கோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சம்பள உயர்வு வந்துச்சுன்னு சொன்னால் உமக்கு இந்த மாதம் காணிக்கையாய் நான் ஒரு 50 ரியால் 100 ரியால் கூடுதலாக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த ஒரு இடத்துல அதை தேவன் விரும்பாதவராக இருக்கிறார். விருப்பம் இல்லை. தேவ சித்தம் அவருக்கு உண்டு இல்லை. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. யொப்தா நிசாரமாக சொல்லிட்டு போயிட்டார். அம்மோனியர்களை மீண்டும் வெற்றி கொண்டு வர்றாரு. வரும்பொழுது ஏத்தாப்பில் நின்று இருந்தது யார்? தம்புரோடும் நல்ல வீணையோடு இருந்து நடனமாடி வாசித்து கொண்டு இருந்தது அவருடைய மகள். தகன பலியாக கொடுக்க முடியுமா? இது தேவ சித்தம். ஆண்டவருக்கு நீ கேட்டு தான் நான் உனக்கு தரல, நீ கேட்காமலே நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அம்மோனியர்களை வெற்றி கொண்டு வந்தாங்க. அது தேவனால் அந்த படைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்துச்சு. நல்ல ஒரு காரியத்தை தேவன் அவர்களுக்கு வாய்க்க கொடுத்தார். எப்படியா இருந்த ஒரு மனிதன், ஒரு பரஸ்திரியின் மகன்,
ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தள்ளப்பட்ட ஒரு வேண்டாதவன், ஆனால் தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டு, நாம் எப்பொழுதும் வாசிக்கும் பொழுது தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், அவரை ராஜாவாக உயர்த்தினார். இது நமக்கு அனைவருக்கும் அதிகமாய் தெரியும். ஆனால் ஒன்றுக்குமே உதவாத ஒரு யோப்தாவை தள்ளினார்கள், புறந்தள்ளினார்கள் மனிதர்கள். ஆனால் தேவன் அவரை தெரிந்தெடுத்து ஒரு பராக்கிரமசாலியாக்கி அவரை ஒரு தேசத்தின் அதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை அவர் உண்மையாய் உத்தமமாய் காலேபை போல நடந்தார். அதனால் தான் காலேபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு தேவன் ஆசீர்வாதமாய் குடும்பத்தோடு கொடுத்தார். அவருடைய குடும்பம் மட்டும் கடந்து போவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். தேவனை உத்தமமாய் பின்பற்றி நடந்தார். யோப்தா தேவனுக்கு முன்பாய் எல்லாமா இருந்தார். தேவனுக்காக எல்லாமே கொடுத்தாரு. தேவனை முன்னிறுத்தி தான் எல்லா காரியத்தையும் செய்தார். அவருக்கு ஒரு மிஸ்பா கொடுக்கப்பட்டது. அந்த மிஸ்பாவில் போய் ஆண்டவரோடு உறவாடினார். அவரோடு எப்பொழுதும் ஒரு இணக்கமாய் ஒரு நெருக்கமாய் அவர் இருந்து கொண்டே இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் அவர்களுடைய மகள் என்ன செஞ்சாங்க, தகப்பனுடைய காரியம் தெரியும், இப்படியான பொருத்தனைகளை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் போகிறேன் 2 வருடங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 2 மாதங்கள் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறமும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைய நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மலையில் போய் மலைக்கோட்டை என்கிற மலையில் போய் என்ன பண்ணுவோம், மலைநாடு என்கிற மலையில் போய் துக்கம் கொண்டாடுவார்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த பெண்கள். அப்படி யெப்தாவை தேவன் முழுவதுமாய் ஒரு அதிபதியாய் ராஜாவாய் நியாயாதிபதியாய் ஏன் நிறுத்தி வைத்தார் அப்படின்னு சொன்னால், அவருடைய இயேசு கர்த்தரை பின்பற்றி தேவனை பின்பற்றி நடந்த வாழ்க்கை. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையை அந்த காலேபை போல கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கும், நம்மையும் தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்கும், நியாயாதிபதி ஆக்குவதற்கும் நம்மை தேவன் உயர்த்துவார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை மகிமைப்படுத்தியிருப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் செய்த சகல அற்புதங்களையும் கண்ட மனிதர்கள் அவர்கள். நாமும் இதை குறித்து ஆண்டவரை யெப்தாவை போல அல்லது காலேபை போல நடந்து கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நித்தமும் வழி நடத்தி ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆண்டவரே, எத்தனை பேர் என்ன பாடுகளோடு வந்தீங்களோ எனக்கு தெரியாது, எவ்வளோ வேதனையோடு வந்தீங்களோ தெரியாது, சந்தோஷத்தோடு எத்தனை பேர் வந்தீங்களோ தெரியாது, மனமகிழ்ச்சியாய். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் எல்லா காரியங்களும் தேவன் பொறுப்பெடுத்து கொண்டு இருப்பார், ஒருவேளை இருக்கலாம். உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்ந்து கொண்டு சாட்சி, ஒருவேளை நாம சாட்சி சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு பாடல் அடிக்கடி கடந்த 1 மாதமாய் ஒருவேளை எல்லாரும் அந்த பாடலை கேட்டிருக்கலாம், வைரலா இருக்கலாம். மிகவும் அருமையான பாடல். வருத்தம் பசி தாகம் அங்கு உயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசி தாகம் மல துயரம் அங்கே இல்லை, விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்
எத்தனை பேர் அந்த பரலோகத்தை பார்க்க நான் வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையில் நான் அறையுண்டேன். கடந்த வாரம் தான் நம்ம அதை கொண்டாடணும், அப்படிதானே? என்னுடைய வாழ்க்கை யார் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறோம்? உலகத்தார் மேலேயா? எவ்வளவு தூரம் நம்ம ஓடி ஓடி போனாலும் ஆண்டவர் உன்னை துரத்தி துரத்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே பிரியமானவர்களே. திரும்ப திரும்ப சொல்றது அதே தான். நீ எவ்வளவு தூரம், என் ஓட்டம் எவ்வளவு தூரம் நான் ஓடிக்கிட்டு இருப்பேன், எவ்வளவு தூரம் நான் ஓடி ஒளிவேன் ஆண்டவரை பார்த்து. அவருடைய மகிமையை விட்டு நீங்க எங்கெல்லாம் நான் ஓடுவேன் எனக்கு தெரியாது. ஆண்டவர் வாஞ்சியோடு உன்னை பார்த்து கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உன் தேவனின் வருகைக்காக எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? அருமையான வசனம் கேட்டோம். எப்ப அவன் எங்க இருந்து யாரோ மறுமனையாட்டின் மகன் அவனை எங்கு கொண்டு வந்து வச்சார் ஆண்டவர்? ஏன்னா அவன் கர்த்தர் மேல் கொண்ட நம்பிக்கை, அவர் மேல கொண்ட நம்பிக்கை. அல்லேலூயா. ஆயத்தமாகிறோமா? ஆயத்தமாய் இருக்கிறோமா நாம? அல்லேலூயா. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், நம்ம நாட்கள் நெருங்குது, நாட்கள் நெருங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேவஜனமே. ஆனால் உங்களுடைய இருதயத்திலே வாஞ்சை பெருகிறதா? என் தேவன் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னிடத்திலே என்னை குறித்ததான வாஞ்சை வருகிறதா? என்னை குறித்ததான வாஞ்சை வருகிறதா என்று என் தேவன் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம ஓடி ஒளிகிறவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உதட்டளவுல நம்ம பாடுறோம் பிரியமானவர்களே, உதட்டளவுல நம்ம பாடுகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க உதட்டளவுல நான் பாடிக்கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் உதட்டளவுலையா உள்ளத்தளவுல நீங்க பாடுறீங்க? அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய பரம தேசத்திலே வந்து நான் என்னுடைய வாழ்க்கையின் பரம சுகத்தை நான் காண்பேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சைகள், எங்களுடைய ஓட்டம் உமக்காய் நாங்கள் ஓட நீர் கிருபை செய்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த அருமையான ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. விசேஷமாக இந்த தேசத்திலே
அநேக பதட்டத்துக்கும் இடையிலே எங்களை நீர் பாதுகாத்தீரே தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராமல் நீர் பாதுகாத்து கொண்ட தயவுகளுக்காய், நாங்கள் தங்கியிருக்கிற அந்த இடத்தை நீர் பாதுகாத்த தயவுகளுக்காய் ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எங்கள் குடும்பங்களை நீர் இம்மட்டும் பாதுகாத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் வயதான பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே +2 முடித்து கல்லூரி படிப்புக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீர் முடிவு செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய எல்லா வழிவாசல்களையும் நீர் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் பாரத்தை எல்லாம் நீர் முற்றிலும் மாற்றி போட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை எங்கள் கண்ணீரை கண்ட தகப்பன் ஆண்டவரே, இனிவரும் நாட்களிலும் எங்களை கைவிடாது நீர் அணைத்துக் கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, வளைகுடா நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே யுவிஐக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆலயங்களும் அடைத்திருக்கிற தகப்பனை ஆண்டவரே, துரிதமாய் திறக்க சமாதானத்தோடு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க அவர்கள் தெய்வங்களை அவர்கள் வேண்ட விண்ணப்பிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் அந்த நிலையிலிருந்து எழும்பி வர ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். குவைத், கத்தார், யுஏஇ மற்றும் பஹ்ரைன் போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் அதிலிருந்து எழும்பி வர நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக எங்களுடைய இந்திய பிள்ளைகள் அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற நாட்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை நினைவு கூறும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போர் பதட்டத்திலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவுகள் எடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உங்கள் தேசத்திற்காய், இந்திய தேசத்திற்காய், விசேஷமாக தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். வருகிற எலெக்ஷனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு தலைவரை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் ஆண்டவரே சுமூகமாய் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் சபையில் ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விண்ணப்பங்களோடு, கண்ணீர்களோடு, கவலைகளோடு, மனபாரங்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமாதான கர்த்தராய் நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இங்கிருந்து திரும்பி செல்லும் பொழுது ஆண்டவரே மெய் சமாதானத்தோடு திரும்ப நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளையும் பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நீர் விரைவாய் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே விசா ப்ராசஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசிட்டிங் விசா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பஸ்திரீகளுக்காய், கர்ப்பத்திற்காய் காந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய், வியாதிஸ்திரர்களுக்காய் ஆண்டவரே, இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலைக்காய் முயற்சி பண்ணுகிற அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பிள்ளைகளின் கண்ணீர்களை நீர் காண வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழிவாசல்களை நீர் துரிதமாய் நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாலரி பெண்டிங்கில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துரிதமாய் இந்த காரியங்களை வாய்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காக எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் சுதந்திரத்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூற நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடின பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதிருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய கண்ணீர்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மன கவலைகளையும் எல்லா மனபாரங்களையும் நீர் நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நானே கர்த்தர் என்று நீர் சொல்லியிருக்கிறது தகப்பனே. ஆமே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் நீதிமான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகள் இன்னும் விசுவாசத்தோடு விண்ணப்பங்களை வைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே ஆண்டவரே சபைகளிலே விண்ணப்பங்களே இல்லாமல் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதுவே எங்களுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்திற்கு வந்து இந்த சபையில் கால் எடுத்து வைத்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக ஆண்டவரே. நிரப்படியே செய்ய போறதை இவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணையத்திலே கலந்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் சபையிலே ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் அன்போடு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.